முதல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். சில நாட்களுக்கு முன்பா எடப்பாடி பழனிசாமி தரப்பு பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்த்தோம். வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாங்கள் களத்தில் நிற்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பாஜகவோடு இணைந்து ரொம்ப ஆத்மார்த்தமா கூட்டணியா இணைஞ்சு களத்துல செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஓபிஎஸ் அணி பாஜகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. ஆனா இந்த கூட்டணி உறுதி என்பதும் தற்காலிகமானது. இப்போது வேண்டுமானால் இபிஎஸ் வென்றது போன்ற ஒரு தோற்றம் கிடைக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அப்படி நினைக்காது, இந்த நிலை பொய்த்து போகும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் வருது. அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்லைங்க, அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக தான் எடுக்க முடிவுகளில் அது எதுவாக இருந்தாலும் அதில் மாறாமல் மறுதளிக்காமல் மிக சரியான பாதையில் செல்கிற காரணத்தால் தான் கட்சி அவருக்காக கட்டுப்பாடு இருக்கிறது. தொண்டர்களும் விரும்புகிறாங்க, கூட்டணி கட்சிகளும் அதை ஆமோதிக்கிறாங்க. மாறியோ மாற்றியோ பேசுகிற தலைமையாக இருந்தால், ஏன்னா ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தேர்தலுக்காக அவர் சந்தர்ப்ப அரசியல் இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து தன் நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது உறுதியாக நிற்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ராஜதந்திரியாக செயல்படுகிறார் என்கிற எண்ணம் இன்றைக்கு கூட்டணி கட்சி மத்தியிலே உருவாகி இருக்கிறது. எனவே அவரை நம்பி எல்லோரும் களத்தில் வைக்கிறார்கள். ஏன்னா அவருடைய 48 ஆண்டு கால அரசியல் அனுபவம் என்பது கிளை செயலா தொடங்கி இன்னைக்கு தலைமை வரை கொண்டிருக்கான்னு சொன்னா அவர் ஒவ்வொரு வழியையும் உணர்ந்தவர், ஒவ்வொரு கஷ்டத்தையும் உணர்ந்தவர். எனவேதான் கூட்டணி கட்சிகளை அவமதிக்காம, ஆனால் அதிமுகவை விட்டுக் கொடுக்காமல் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முழுமையான எண்ணம். ஏன்னா தொண்டர்களுக்கான இயக்கம் சொல்றாங்க. அந்த தொண்டர்களுக்கான இயக்கமாக அதிமுக எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்கும் என்பதுதான் உறுதியான நிலைப்பாடு. அதே எடப்பாடியார் மிக தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இந்த நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை எப்படி விமர்சிச்சாங்க நீங்களே சொல்லுங்க, எந்த வகையில் விமர்சிச்சாலும் பாருங்க. அதாவது கூட்டணி என்பதை கடந்து அதிமுக இந்த களத்திலே போட்டிடுகிறது. ஈரோட்ல தமிழ்நாடு காங்கிரஸ் ஐயா வாசனத்தை பேசி தொகுதியை வாங்குறாங்க. அதற்கு பிறகு வெளியில அதிமுக மீதான கணைகள் வீசப்படுகிறது. கூட்டணியில விரிசல், பாஜக மறுக்கிறது எல்லாம் வீசப்படுகிறது. ஆனால் அதிமுக தான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறது. பிஜேபி எடுக்க விரும்புகிறது, பிஜேபி கேட்கிறது, அவங்க பிஜேபி இன்னொரு ஆதரிக்கிறது எல்லாம் செய்தியை பரப்பி ஒரு நெருக்கடி கொண்டு பார்த்தாங்க. ஆனால் எந்த நெருக்கடிக்கும் ஆனாமல் அங்கே திமுகவை எதிர்த்து இரட்டைகளை போட்டியிட வேண்டும், அதிமுக களம் காண வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து அந்த வெற்றி கிடைக்கும். ராஜதந்திரி கிட்ட ஒரு சிக்கல் இருக்கா? அப்ப திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கும் போது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. இப்ப நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியை வாங்கிக்கிட்டா அது ராஜதந்திரம், சாமர்த்தியம். அப்ப அவங்க ஏற்கனவே ஒதுக்கின காங்கிரஸ் கட்சி அதே கூட்டணியோட போட்டியிட்டா அது அடிமை சாசனமா? உங்களுக்கு தேவையான வகையில நீங்க எடுத்துக்கிறது, மற்ற கட்சிகள் மேல இப்படியான விமர்சனத்தை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? சார், நீங்க கேட்கறது என்ன ஆச்சரியம்னா, கடந்த காலத்தில் இதே அதிமுகவை, இதே அதன் எடப்பாடியாரை, அன்றைக்கு இருந்த அரசை மத்திய அரசுடைய முழுமையான அடிமை என்று ஒவ்வொரு நாளும் அடிமை அரசு என்று ஒவ்வொரு நாளும் பேசியிருந்தாங்க. அதாவது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து இன்னைக்கும் சொல்றாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அவங்க இப்படி சொல்லி அதிமுகவை சிதைக்க முனைந்தார்கள். இவர்கள் சொன்னாங்க பங்காளிகளுக்கு பிஜேபி வரக்கூடாது, அதிமுக வர வேண்டும் என்று இவங்க விரும்பாங்க. அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி அதிமுகவை பல கோணத்தில் மக்கள் மத்தியிலே அவதூறான ஒரு எண்ணத்தை உருவாக்க வைத்து அதன் மூலம் தொடர்ந்து ஆளுவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் என்று கனவு கண்டாங்க. அந்த கனவை தகர்த்தவர் எடப்பாடியார். நீங்க அதே நிக்கிற மொழிய எடப்பாடியார் எல்லாரும் மாறாமல் என்பது காரணம் பாருங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்லல, ஒரு எழுத்து மொழியும் மாறக்கூடாது. வாசனையாடு புடுங்கல. அவர் கேட்டாங்க, அவரே மனமும் சொன்னார், நீங்க சரின்னு சொன்னார். நான் கூட சந்திச்சேன். இப்ப உங்க அதாவது அவருடைய என்ன வேணும்னா, களத்தில் திமுக நடைமுறையாக இருந்தாலும் 20 மாத கால ஆட்சி அவரே சொன்னார். 20 மாத கால ஆட்சி இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு அதிருப்தி அலையை திமுக பெற்றது என்று ஐயா ஜி கே வாசன் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் அதிமுக நேரடியாக களம் காண வேண்டும், அதன் மூலமாக மிகப்பெரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக வெட்டி கொடுத்தாங்க, கொடுக்கவே இல்ல. நான் நினைக்கிறேன்னு சொல்லி வாசன் சொல்லி நிச்சயம் கொடுத்திருப்பாங்க. அதனால இங்க பெரிய போக்கு எப்பொழுதும் அதிமுக கிடையாது. கூட்டணி கட்சியில் அரவணைத்து அன்போடு சரி, நீங்க அரவணைத்து கூட்டணி தர்மத்தோட செயல்படுறீங்க. ஓகே, இப்ப ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும்
எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அந்த பகுதியில் வளம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே 2021 அந்த மேற்கு மண்டல பகுதி அவங்களுக்கு வலுவா இருந்தது. இதுவே இன்னும் உடச்செல்லாம் பேசுறாங்க. தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில இதே மாதிரி இடைத்தேர்தல் நடந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வலுவா களம் கண்டிருக்க முடியுமா? இப்ப அவருக்கு ஏதோ சாதகமான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிறதுனால அப்படியான ஒரு தோற்றம் தெரியுதுன்னு ரொம்ப உடச்சே பேசுறாங்கல்ல, என்ன பதில் உங்ககிட்ட? நீங்க இது போன்ற அநாகரிகமான ஜாதியில பேசுவதெல்லாம் நல்ல எண்ணத்தில் பேசுகிற பேச்சல்ல. அதாவது ஐயா காமராஜரை கூட குறிப்பிட்ட சாதியை சொல்லி அழைத்தார்கள். ஆனா அப்படியெல்லாம் மக்கள் அவர் பார்க்கல, ஏற்கல. அவரை கூட அவர் சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வரையுமே சொன்னாங்க. எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க, ஐயா கலைஞர் சொன்னார், அம்மா ஜெயலலிதா கூட என்ன சொன்னாங்க. இது அதாவது இறுதியான யுத்தம். அரசியல்ல ஒருவர் வந்து வீழ்த்த முடியலன்னு சொன்னா அந்த சாதியை சொல்லி அடிக்கிறது. ஐயா எம்ஜிஆரை கடைசி வரைக்கும் எவ்வளவு மோசம் விமர்சிச்சா உங்களுக்கு தெரியுங்க. ஐயா கோவை செய்யா உங்களுக்கு நினைவு இருக்கும் இல்ல? திரு பொங்கலூர் மணிகண்டன் சில மாதங்களுக்கு முன்பா இது மூத்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஒரு சாதி பெயரை குறிப்பிட்டு அவரை சேர்ந்தவர் தான் முதலமைச்சரா இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரணும்னு ஒரு கூட்டத்துல பேசினாரா இல்லையா? சார் நான் ஒண்ணு சொல்ல வெளிப்படையா அதை நீங்க திரும்ப போட்டு காமிங்க. அவர் சொன்னது நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து வாபஸ் வாங்கிறேன். அவர் அப்படி சொல்லவே இல்லை. அதாவது அந்த பகுதியில் இருக்கிற அக்னி கிருஷ்ணன் மறந்துட்டேன். அதாவது இவரெல்லாம் பொறுப்பிட்டு போது உங்களுக்கு பொறுப்பு இல்லையும் போது எல்லாரும் ஏதோ ஒரு கவுண்டர் போதும், நானும் கவுண்டர் அவரு கவுண்டர் வரணும் என்று இருக்குது அப்படின்னு சொன்னா அதான் கவுண்டரே வரானே. எதுக்கு அந்த இடத்துல சாதி பேர் வருது? அதிமுக சாதி மதம் கடந்த இல்ல இதெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க. இல்ல நான் உங்க பதில் சொல்லுங்க. நீங்க இதையெல்லாம் வச்சுதான் கேக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கான மண்டலத்துக்கான கட்சியா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சுருக்கிட்டார், அதனாலதான் இன்னும் உடைச்சு கேக்குறாங்க. தென் மாவட்டங்கள்ல ஒரு பகுதியில இடைத்தேர்தல் வந்திருந்தா இப்படி நிலைமை இருந்திருக்குமான்னு சுருக்கமா உங்க பதில் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில சமூக நீதி அப்படிதான் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு தரணும். அம்மா இருக்கும்போது சரி, எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, இப்ப மேற்கு மண்டலத்தில் அதிக அமைச்சர் கொடுத்தாங்க, தென் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? ஜாதி வாதம் கொடுத்தாங்க. அதாவது பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு அடிப்படையில். இப்போ எடப்பாடியாருக்கு முதலமைச்சர் வரை இருக்கும் போது நானும் ஒளிவுன்னு அவசியம் இல்லை, யாரும் ஒன்று என்னங்கிறது சாதாரண வார்த்தைங்கிறது. அவர் சொல்றாரு நீங்கள் கவுண்டர் அவருக்கு கவுண்டர் சொல்லி நீங்க போட்டி விடுன்னு சொன்னாங்களா? இல்ல நான் வந்து அவருக்கு அவர் கவுண்டராக்கனால ஒட்டுமொத்தமா கவுண்டராட்சி நடக்கும்னு சொன்னாரா? அதேதான் நீங்க திரித்து கூறப்படுறதுங்க. திருத்தி மாற்றி கூறப்பட்டு ஒரு பழி போல முயற்சி சொன்னாங்க. அந்த பழியும் அது சமுதாய மறுப்பாளையே மாறிவிடுதுங்க. சரி, ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு நித்யானந்தம், பாஜகவை இபிஎஸ்ஐ விட ஓபிஎஸ் ரொம்ப நம்பினாரு. ஆனா பாஜக அவரை கைவிட்டுருச்சா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இபிஎஸ் அணி பாஜகவை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் என்பது நாம் இங்கே பேசியிருக்கிறோம். 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் பாஜகவை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள். இப்பொழுது ஓபிஎஸ் அணி விமர்சிக்கிறது. தங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது என்று சொன்னால் யார் மீதாவது பழி போட வேண்டும் என்ற காரணத்திற்காக அரசியல் கட்சிகள் சில விமர்சனங்களை வைக்கலாம். அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி அதை பெரிதுபடுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல, நீங்க பெரிதுபடுத்துறது இல்ல. இப்ப பாஜக ஓபிஎஸ் வந்து இப்ப இபிஎஸ் ஆவது கடந்த வாரம் வரைக்கும் விமர்சனத்தை அந்த அணியில இருந்து நிறைய காட்டமா பாஜக மேல வச்சாங்க. வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்னு. ஆனா ஓபிஎஸ் பாஜக போட்டியிட்டால் வேட்பாளரை வாபஸ் வாங்கிக்கிறேன், பிரதமர் மோடியினுடைய விருப்பமே ஒன்றுபட்ட அதிமுக தான் அப்படின்னு ரொம்ப பாஜகவுக்கு தோள் கொடுத்து நின்னார்ல. இப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விமர்சன பார்வை ஓபிஎஸ் அணியில நரித்தந்திரம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படியான விமர்சனம் மோசமா எடப்பாடி அணியில கூட பேசினாங்க. அதனால பரவாயில்லையா? இல்ல, அடுத்த வாரம் சரியாயிடும். பிரச்சாரம் போய்கொண்டே இருக்கும்போது சரியாகிவிடும். ஏனென்றால் எதிர்பார்ப்பு என்பது இருக்கின்ற வரையில நான் அவரை ரொம்ப மோசமா பேசுவேன், என்னை விட அவர் ரொம்ப மோசமா பேசுவாரு, பரவாயில்ல அடுத்த வாரம் சரியாயிரும். அரசியல் அப்படிதாங்க. எதிர்பார்ப்பு இருக்கின்ற வரையில் ஏமாற்றம் இருக்கும். எனவே நீங்க ஏமாத்திட்டீங்க, ஐ மீன் பாஜக ஏமாத்திருச்சுன்னு சொல்றாங்க சார். போன வாரம் வரைக்கும் எடப்பாடியை ஏமாத்தணும், இந்த வாரம் ஓபிஎஸ் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா அது? ஏமாத்திருந்தா திருப்பி எடப்பாடி வந்து பாராளுமன்றத்திலும் இது தொடரும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கான எச்சரிக்கை என்ன?
இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேவையற்ற முறையிலே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூடுதலா இன்னைக்கு நீங்க அப்படி எடுத்துக்கிறதோட அவர் வார்த்தையை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதிமுக தான் பல கட்சிகளை தாங்கி பிடித்து வருகிறது. அதிமுகவுக்கு யாரும் உதவவில்லை. அதிமுக தான் பிற கட்சிகளுக்கு உதவுகிறது. அடுத்த கட்சி வளர்வதற்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்போம். எங்களது இப்போதைய கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்திலும் இந்த கூட்டணி தொடரும். நீங்க தான் இல்லங்க, அதுக்கு மேல படிச்ச வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்களா? அதிமுக யாரும் தேவையில்லை, நாங்க தான் மத்தவங்களை தாங்கி பிடிக்கிறோம். அதுதாங்க கடந்த வாரம் வரைக்கும் அப்படித்தான் பேசி. இன்னைக்கு அதான் நிலைமையா? இன்னைக்கு பேசியிருக்கேன். அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு வந்தாலும் வராவிட்டாலும் எல்லாம் பேசினாங்க. நாங்கள் தனிச்சின்னம் இரட்டை இலை கிடைக்கவில்லை என்றால் சொன்னால் நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் கூட நிற்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை மட்டுமே தான் இரட்டையிலே நிற்க வேண்டும், அதிமுக நிற்க வேண்டும், அவர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருப்பார் என்று மிக தெளிவாக அன்றிலிருந்து இன்று வரை சொல்லி அதற்காக எல்லோரிடத்திலுமே தூது சென்று வெற்றி கண்டிருக்கிறார்கள். எங்க வெற்றி கண்டீங்க? இரட்டை இலை கிடைத்திருக்கிறது. ஒரே போய் நீங்க இல்ல ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல தோல்வின்னு தான் பார்க்க முடியும். நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை கிடைத்தாலும் பரவாயில்லை, சுயேட்சை சின்னம் கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னாரு. நீங்க என்ன விருப்பப்பட்டீங்க? ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும்னு 2 தலைவர்கள் வீட்டுக்கும் போய் நின்னு பேசி பொது வேட்பாளர் திமுகவை விருத்துவதற்கு அதுதான் சரியான ஒரு வியூகமா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா உங்களுடைய வியூகம் இந்த இடத்துல தோத்து போய் எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்டாண்ட்ல நின்னு ஜெயிச்சிட்டாரு. இந்த இடத்துல பாஜக சொல்றீங்க. இல்ல பாஜக போயிருச்சான்னு கேக்குறேன். என்னோட கருத்து கேட்கதான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. என்னோட கருத்தை கேளுங்க. நீங்க சொல்லிட்டீங்க, என்னோட கருத்தை கேளுங்க. ஒன்றுபட்ட அதிமுக என்றைக்குமே அவர் சொல்ல அதிமுக ஒருமுகத்தோடு திமுகவை எதிர்க்க ஒன்றுபட்ட அதிமுகவை தான் பாஜக விரும்புகிறது ரவி சொன்னாங்க, அண்ணாமலை சொன்னாரு, ஓ பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியே அதுதான் விரும்புறாருன்னு எல்லாருமே வெளிப்படையா பேசுனாங்க. எப்ப சொன்னாங்க? அவர் சொல்லி இருக்காருங்க. நீங்க வாங்க. அதாவது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விவகாரத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டதாக இல்லை என்று அண்ணாமலை தலையிட விரும்பவில்லை. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் அறிவித்த பின்னாலே ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒன்று சேர்ந்து ஒருமுகமாக இந்த கூட்டணி இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும், திராவிட மாடலை பைய தமிழக மக்கள் நிராகரித்து வருகிறார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ரீதியிலே செயல்பட வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே தான் இப்போது வந்திருக்கிறது. இரட்டை இலையிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓபிஎஸ் அவர்களை வாபஸ் வாங்க செய்தார்கள். இரட்டை இலை கிடைத்திருக்கிறது. யாரு வாபஸ் வாங்க செஞ்சா? பாரதிய ஜனதா கட்சி அவரிடத்துல கோரிக்கை வைத்து வாபஸ் வாங்க செய்தது. அவர் சொல்லவே இல்லையே. இரட்டை இலை நிக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்ப வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு பண்றீங்களா? பிரஸ் மீட்ல என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். பாஜக பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, பொதுவெளியில என்ன சொல்றாங்க? ஒன்றுபட்ட அதிமுக தான் எங்களுடைய விருப்பம், 2 தலைவர்களே அதனால பாத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்கிறோம்னு சொன்னா அப்ப பொதுவெளியில ஒண்ணு, நீங்க வேற இடத்துல வேற ஒண்ணு செய்றீங்கன்னு முரணா வராதா? கிடையாது, முரண் கிடையாது. சரி, நீங்க இபிஎஸ் வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சிருக்கலாம்ல. உங்களுக்காக தானே ஓபிஎஸ் நின்னாரு, பாஜகவுக்காக தானே ஓபிஎஸ் நின்னாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காக ஓபிஎஸ் நின்னாருங்கிறது ஏற்றுக்கொண்டாலும் கூட நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனும் சொன்ன பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி 2 பேரிடத்துல சமாதானம் பேசி ஓபிஎஸ் வாபஸ் வாங்க செய்தது. முன்னாடி செய்யல. ஆக நீதிமன்றம் பொதுக்குழு அங்கீகரித்தது. பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை சொல்லுகிறார்களோ அவர் தான் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது.